வ.உ. சிதம்பரம் பிள்ளை 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் உலகநாத பிள்ளை பரமாயி அம்மாள் தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தார். 6 வயதில் வீரபெருமாள் அண்ணாவி என்ற தமிழாசிரியரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார். அரசாங்க அலுவலரான திரு கிருஷ்ணன் வ.உ.சி.க்கு ஆங்கிலம் கற்பித்தார். அவர் தந்தை அவரை சட்டக்கல்வி பெற திருச்சிக்கு அனுப்பி வைத்தார். கணபதி ஐயர், ஹரிகரன் ஆகியோர் அவருக்கு சட்டம் கற்பித்தனர். அவர் சட்டத் தேர்வை 1894ஆம் ஆண்டு எழுதி தேர்ச்சியும் பெற்றார். 1895இல் ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞர் தொழிலை தொடங்கினார் வ.உ.சி. அவர் வசதியற்றவர்களுக்காக இலவசமாக வாதாடி உதவி செய்தார். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வணிகம் செய்யவே வந்தனர் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது அவர்கள் இந்திய ஆட்சியை கைப்பற்றி இந்திய நாட்டின் செல்வங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தனர். இச்செயல் வ.உ.சி.யை மிகவும் கடுமையாக பாதித்தது. அவர் தனது எதிர்ப்பை தெரிவிக்க ஆங்கிலேயர்களின் வணிகத்தையே முதலில் எதிர்த்தார். இந்திய விடுதலை போராட்டத்திற்கு தமிழகத்திலிருந்து முதலாக உரிமை குரல் எழுப்பியவர் வ.உ.சி. அவர்களே. பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்தியா இலங்கை இடையே கப்பல்களை இயக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அது ஆங்கிலேயர்களின் வணிகத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்தது. ஆகவே வ.உ.சி. இந்தியர்களுக்காக ஒரு கப்பல் நிறுவனம் தொடங்கினார். ஆனால் சொந்த கப்பல் இல்லாமல் கப்பல் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த இயலாது என்பதையும் அறிந்து கொண்டார். அதனால் சொந்த கப்பல் வாங்க முடிவு செய்து தூத்துக்குடி வணிகர்களின் உதவியை நாடினார். அவர்கள் உதவி செய்த போதிலும் அது அவருக்கு போதுமானதாக இல்லை. அதனால் புதிய பங்குதாரர்களை சேர்க்க வடமாநிலங்களுக்கு சென்றார். அங்குள்ள வணிகர்கள் அவரது பேச்சாற்றலால் கவரப்பட்டு கப்பல் நிறுவனத்தில் பங்குதாரர்கள் ஆனார்கள். சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றியுடன் வ.உ.சி. திருப்தி அடையவில்லை. அவர் மக்களிடையே விடுதலை போராட்ட உணர்வை தூண்ட நினைத்தார். இந்திய தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட வ.உ.சி.க்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. தூத்துக்குடியில் கோரல் நூற்பாலை என்று ஒரு தொழிற்சாலை இருந்தது. அங்கே தொழிலாளர்களுக்கு மிக குறைவான கூலியை வழங்கினர் ஆங்கிலேயர்கள். அந்த அவல நிலையை பார்த்து வ.உ.சி. மிகவும் வருந்தினார். நூற்பாலை தொழிலாளர்களை வேலை நிறுத்தம் செய்யும்படி தூண்டினார். வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு அளித்தனர். சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வளர்ச்சி ஆங்கிலேயர்களை எரிச்சலூட்டிக் கொண்டிருந்தது. நூற்பாலை வேலை நிறுத்தத்தின் வெற்றி அவர்களை மிகவும் அச்சுறுத்தியது. இந்தியாவில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வ.உ.சி.யை கைது செய்வதுதான் சரியானது என்று ஆங்கிலேயர்கள் தக்க சந்தர்ப்பத்திற்காக காத்துக் கொண்டிருந்தனர். வ.உ.சி. மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோரை 1908 மார்ச் 12 அன்று கைது செய்தார்கள். ஆங்கிலேயர்கள் வ.உ.சி. அவர்களை சிறையில் அடைத்து மாடுகள் இழுக்கும் சிக்கினை இழுக்க வைத்தனர். நம் இந்திய சுதந்திரத்திற்காக சிறையில் மறுப்பின்றி செக்கிழுத்தார் அந்த செம்பல். சிறையில் செக்கிழுக்கும் தண்டனையை அனுபவித்ததால் செக்கிழுத்த செம்மல் என்று சிறப்பு பெயர் இவரை வந்து சார்ந்தது. சிறையில் அனுபவித்த கொடுமைகள் எந்த விதத்திலும் அவரின் விடுதலை தாகத்தை குறைத்துவிடவே இல்லை. சிதம்பரனார் செய்த தியாகங்களை உலகறியச் செய்தவர் ம.பொ.சி. அவர்கள். வ.உ.சி. பற்றி ம.பொ.சி. எழுதிய கப்பலோட்டிய தமிழன் எனும் நூல் மிகவும் பெருமை வாய்ந்தது. இதன் காரணமாக பின்னாளில் கப்பலோட்டிய தமிழன் என்றே தமிழ்நாடு முழுவதும் போற்றப்பட்டார் வ.உ.சி. அவர்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பிறந்தநாள் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்திய அரசு 1972ஆம் ஆண்டு செப்டம்பர் 5 அன்று நினைவு தபால் தலை ஒன்றை வெளியிட்டு அவரது மகுடத்தில் மற்றொரு மாணிக்கத்தை சேர்த்தது. பிறக்கும் போதே செல்வந்தராக இருந்தவர் அவருடைய வாழ்நாளில் எப்படியோ வாழ்ந்து செல்வந்தராகவே இருந்து வசதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தன் நாட்டிற்காக ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும், அடிமை வாழ்க்கையிலிருந்து வெளிவர வேண்டும், உழைக்கும் மக்களுக்கு தேவையான ஒப்பற்ற நீதி கிடைக்க வேண்டும், ஆங்கிலேயரின் அதிகாரத்தை ஒழிக்க வேண்டும், நம் நாட்டிற்கு
வந்து நம் செல்வங்களை சுரண்டிய ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் என்று பல உயர்ந்த எண்ணங்கள் அவர் உள்ளத்தில் குடிகொண்டன. அந்த எண்ணங்களில் உறுதியாக இருந்து நாட்டுக்காகவே உழைத்து நாட்டுக்காகவே வாழ்ந்து இறுதியில் நாட்டுக்காகவே உயிர் தியாகம் செய்தவர் ஒப்பு உயர்வற்ற வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். இப்படிப்பட்ட மகானான திரு வ.உ.சி. அவர்களுக்கு நமது இந்திய தேசத்தின் துணை குடியரசுத் தலைவர் மேதகு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களின் முன்னிலையில் உலகிலேயே மிக உயரமான 140 அடி உயரம் கொண்ட திருவுருவச் சிலையை நிறுவுவதில் ஏசிஎஸ் அறக்கட்டளை பெருமை கொள்கிறது. வாழ்க வ.உ.சி., வளர்க வ.உ.சி.யின் வளர்புகள். மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே, செல்வம் செய்யும் மடமையை கொளுத்துவோம். பைய வாழ்வு தண்ணி எந்த வகையினும் நமக்குள்ளே தாதல் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிவிக சமானமாக வாழ்வும் இந்த நாட்டிலே.